Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறோம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಪುನಃ ವಂದಿಸುತ್ತೇವೆ. இப்பொழுதுமாய் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ಈಗಲೂ ಕೂಡ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಅದಕ್ಕೆ முன்பதாக ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ததான நன்மைகளை நினைத்து ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೆನೆಸಿ அதற்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. கொஞ்ச நேரம் நம்முடைய வலது கரத்தை மேலே உயர்த்தி ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். ಕರ್ತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳೋಣ. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி ಎಲ್ಲರೂ சொல்லுவோம். ಬಾಯಿ ತೆರೆದು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳೋಣ. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி. தந்தையே நினைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಉಪಕಾರಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನ ಕಾದು ಕಾಪಾಡಿ ನಡೆಸುತ್ತಾ ಬಂದಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. இப்பொழுதுமாக இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக ಈಗಲೂ ಕೂಡ ಈ ಆರಾಧನೆ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ கர்த்தருடைய ஆவில ஏவப்பட்டவர்கள் நம்மிலே ஒருவர் ஜெபம் பண்ணுவார். ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. மே துதிக்கிற ராஜா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறப்பா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, சர்வவல்லவரே, தேவனாகிய கர்த்தாவே, ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ராஜா நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். மே துதிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம். வாரமெல்லாம் கர்த்தர் எங்களை கண்ணின்மணி போல காத்து கொண்டீரே. பிரச்சனைகளும் போராட்டங்களும் வியாபாரங்களும் மத்தியில ராஜா நீர் எங்களை பாதுகாத்து இந்த நாளை காணும்படியாய் ஆனுவந்தே பட்டந்த கிருபைகளாகி ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, தாவீது சொன்னது போல ராஜா கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடுவேன் என்று சொன்னது போல ராஜா நாங்களுமே துதித்து பாட ராஜா. இந்த நாளில் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு ராஜா உம்மை ஆராதிக்கப்பா. எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் பாடல்களை ஆசீர்வதிங்க ராஜா. சங்கீத பாகத்தை ஆசீர்வதிங்க ராஜா. நாங்கள் பாடும் பொழுது உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை ராஜா மத்தியிலே இறங்கி வருவதாக இழிது மரளி கர்த்தனே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கு விடுதலை உண்டு. விடுதலை ஒன்று இறங்கி வருவீராக அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வசனத்துக்காக நாங்கள் காத்திருக்கிற ராஜா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்குவீராக அப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம். முடிவு வரைக்கும் ராஜா உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, நாம் தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ வேதத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். ಸತ್ಯವೇದದ ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. சங்கீதம் 47வது சங்கீதம் ಕೀರ್ತನೆ 47ನೇ ಕೀರ್ತನೆ 1-2வது வசனத்தை நாம் பார்க்கும் 1 ಮತ್ತು 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ அங்கே சங்கீதக்காரன் தாவீது விதமாய் ಅಲ್ಲಿ சொல்கிறார், ಕೀರ್ತನೆಗಾರನ ದಾವೀದನು ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾನೆ, சகல ஜனங்களே ಸರ್ವ ಜನಾಂಗಗಳಿರ கை கொட்டி தேவனுக்கு முன்பாக ಗಂಭೀರ ಸತ್ತத்தோடு ஆர்ப்பரியுங்கள். ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆಯಿರಿ, ಆರ್ಭಟದಿಂದ ದೇವರಿಗೆ ಜಯಧ್ವನಿ ಮಾಡಿರಿ. கண்பானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯರೇ, நாம் ஆராதிக்கும் பொழுது ನಾವು ಆರಾಧಿಸುವಾಗ நாம் கரங்களை சும்மா அப்படியே வச்சுட்டு கூட ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಹಾಗೆ ಸುಮ್ಮನಿಟ್ಟಿರುವಾಗ நம்முடைய கரங்களை கொட்டி அவரை ஆர்ப்பரித்து ನಮ್ಮ ஆராதிக்கணும். ಕೈಗಳನ್ನು ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ಆ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. ஹalleluya. ஏன் ಯಾಕೆ ஏன் நம்முடைய கரங்களை தட்டி அவரை ஆராதிக்கணும்? ಯಾಕೆ ನಮ್ಮ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ತಟ್ಟಿ ಆರ್ಭಟದಿಂದ ಆರಾಧಿಸಬೇಕು? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, உன்னதமானவராகிய கர்த்தர் ಪರೋತ್ಪರನಾದಂತ ಯೆಹೋವನು அவர் பயங்கரமானவரும் ಆತನು ಭಯಂಕರನಾಗಿದ್ದಾನೆ, பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவும் ஆயிருக்கிறார். ಆತನು ಭೂಲೋಕಕ್ಕೆಲ್ಲ ಅಧಿರಾಜನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. பூமி அனைத்திற்கும் அவர் மகாராஜாவாயிருக்கிறார். ಭೂಲೋಕಕ್ಕೆಲ್ಲ ಆತನು ಮಹಾರಾಜನು ಆಗಿದ್ದಾನೆ. ஆகவே அந்த ராஜனாகிருவா இருக்கிற ஆண்டவர் இயேசுவை ಹಾಗಾಗಿ ಆ ಮಹಾರಾಜನಾಗಿರುವ ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನು ஆராதிக்க போகிறோம். ನಾವು ಆರಾಧಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ ಪ್ರಿಯರೇ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா ಎಷ್ಟು ಜನ இருக்கிறீங்க? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಿ? அப்படியே இருக்கிற இடத்துல ಹಾಗೆ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஒரே ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது ಒಂದೇ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ நாம் எழுந்து நின்று ஆராதிப்போம். ನಾವು ಎದ್ದು ನಿಂತು ಆರಾಧಿಸುವ, எல்லாரும் எழுந்து நிற்போம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நாம் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, ನಾವು ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಾಗ, அவருக்கு கனத்தை செலுத்தும் ಆತನಿಗೆ பொழுது, ಘನತೆ ಸಲ್ಲಿಸುವಾಗ, நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்
ಮಹಿಮೆಪಡುತ್ತುವ ನಾವು ಆತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಾಗ ಸಂತೋಷമായി ನಿಂತು ಅವரை ಆರಾಧಿക്കണം. ಸಂತೋಷವಾಗಿ ನಿಂತು ಆತನ ಆರಾಧಿಸಬೇಕು. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இப்போதுமாய் பாடல்கள் மூலமாய் தேவனை நாம் ಈಗಲೂ ಕೂಡ ஆராதிப்போம். ಹಾಡುಗಳ ಮುಖಾಂತರ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. ಆಮೆನ್. ಆಯ್ತಮಾಯಿ இருக்கிறீர்களா? ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲಿ ಇಬ್ಬರಾಗಲಿ ನನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುವಾಗ ನಾನು ಅಲ್ಲಿ ಇಳಿದು ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ. ನಾವು ಆತನನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ಕನ್ನಡ ಗೀತೆ, ಸ್ತುತಿಯು ಘನವು ಸ್ತೋತ್ರವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಅಲ್ಲ. ಸ್ತುತಿ ಘನ ಮಾನ ಮಹಿಮೆ ಯೇಸುವಿಗೆ ಮಾತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಯೇಸುವಿಗೆ, ನಮ್ಮ ಒಡೆಯನಾದ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತುತಿಯು ಘನವು ಸ್ತೋತ್ರವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ. ಸ್ತುತಿಯು ಘನವು ಸ್ತೋತ್ರವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ. ನನ್ನ ರಕ್ಷಕ ಯೇಸುವೆ ನಿನಗೆ, ನನ್ನ ಒಡೆಯ ಯೇಸುವೆ
ಆರಾಧಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿ ಆರಾಧಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂದು ನಂಬುತ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತುತಿ, ಘನ, ಮಾನ, ಮಹಿಮೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜಗತ್ತು ಉತ್ಪತ್ತಿಗಿಂತ ಮೊದಲೇ ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಕಾಣುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕೂಡ ದೇವರು ಆರಿಸಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವದೂತರನ್ನು ಹುಡುಕಿ ಬರಲಿಲ್ಲ, ಮನುಷ್ಯರಾಗಿ ಇರುವ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀತಿವಂತರನ್ನು ಹುಡುಕಿ ಬರಲಿಲ್ಲ, ಪಾಪಿಗಳನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದನಂತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆರಾಧಿಸಿ ದೇವರು ನಾವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದ್ದೇವೆ. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ನಂತರವಾಗಿ ಒಂದು ತಮಿಳ್ ಗೀತೆಯನ್ನು ಹಾಡೋಣ. ತಮಿಳ್ ಪಾಡಲಿ ಪಾಡುವ ತಲೆ ಸಾಯ್ಕುಂ ಕಲ್ ನೀರಯ್ಯ ಮೂಳೈ ಕಲ್ ನೀರಯ್ಯ. ಆದಿಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನೀವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ, ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನೀನು ಓದೋದಾದ್ರೆ, ಯಾಕೋಬನು ಕಾರಾನಿಗೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಬೆರ್ಷೆದಿಂದ ಹೊರಟನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಕಾರಣ ಅವನು ಆತನ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಾಗ ದೇವರಿಂದ ನಾನು ಆಶೀರ್ವದಿಸು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನೋಡಿ ಕೇಳುವಂತನಾಗಿದ್ದನು. ಹಾಗಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಅವನು ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ಮಲಗಿ ಆ ಕಲ್ಲನ್ನು ತಲೆದಿಂಬಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಲಗಿಕೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಮಾತೊಲ್ಲದೆ ಮಲಗಿ ಎದ್ದ ನಂತರ ಒಂದು ಕನಸನ್ನು ಮಲಗುವಾಗ ಒಂದು ಕನಸನ್ನು ಕಾಣುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಇನ್ನು ಅನೇಕ ಘಟನೆಗಳು ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಇಂದು ಹಾಡಾಗಿ ನಾವು ಹಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 ನಾವು ತಲೆ ಬಾಗಿ ಮಲಗುವಂತ ದಿಂಬು ಬೇರೆ ಯಾರಲ್ಲ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಂಡೆ ಆತನೇ ಆಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರು ನಾವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ತಲೆ ಸಾಯ್க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா என்று சொல்லி தமிழ் பாடலை உற்சாகமாய் பாடுவோம். மூளை
Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. ತಲೆ ಬಾಗಿ ಇದ್ದಂತ ಯಾಕೋಬನನ್ನು ದೇವರು 2 ಪರಿವಾರದಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ 2 ಪರಿವಾರ ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹಲವಾರು ಪರಿವಾರಗಳೊಂದಿಗೆ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ತಂದು ಕೊಡುವಂತ ದೇವರು ನಿಮ್ಮ ದೇವರಾಗಿ ನನ್ನ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸುವನ್ನು ನಂಬುವಂತವರು ಯಾರು ಕೆಳಗಿನ ಮಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. ಯಾಕೋಬನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇವೆ, ಆ ಪಶ್ಚಿಮಕ್ಕೂ ಆ ಎಲ್ಲಾ ದಿಕ್ಕುಗಳಿಗಿಂತಲೂ ಯಾಕೋಬನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡು ನಿಮ್ಮದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ಈ ಭೂಮಿಯ ಎಲ್ಲಾ ಹಂತಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರ ನಾಮವನ್ನು ಹಾಡಿ, ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿ, ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಒಂದು ಕನ್ನಡ ಗೀತೆಯನ್ನು ಹಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಕೊನೆಯದಾಗಿ ಸಾಧ್ಯವಾದರೆ ಮೊಣಕಾಲೂರಿದು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿರು ಓ ಯೇಸಪ್ಪ, ನೀವಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಕೊನೆಯದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಟ್ಟವರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸಿ ದೇವರಿಗೆ ಹಾಡಿ ಆರಾಧನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವರಾಗಿದೆ. ಕೊನೆಯದಾಗಿ ಸಾಧ್ಯವಾದರೆ ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲೂರಿದು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿರು ಓ ಯೇಸಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡೋಣ. Everybody say,
ರಕ್ಷಕನೇ ಯೇಸುವೆ, ನಮ್ಮ ಜೊತೆಗಾರನೇ, ನಮ್ಮ ಹತ್ತಿರದಲ್ಲಿರುವ ದೇವರೇ, ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿರುವಂತಹ ದೇವರೇ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಆರಾಧನೆಯನ್ನು ಕರ್ತನೆ ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಈ ಸಬ್ಬ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನೆಯನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಕೃಪೆ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಕರ್ತನೆ, ಈ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುವ ದೇವರು ನೀನೇ ಆಗಿದ್ದು ಕರ್ತನೆ. ನಮಗೆ ತಾಯಿ ಎಂಬ ತಂದೆಯಾಗಿದ್ದು ನಮಗೆಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಸಂತೈಸಿ ಕರ್ತನೆ ನಮ್ಮ ಹೆಗಲ ಮೇಲೆ ಹೊತ್ತು ನಮ್ಮನ್ನು ಕರ್ತನೆ ಸಂತೈಸುವ ದೇವರು ನೀನೊಬ್ಬನೇ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ. ಈ ಆರಾಧನೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಉಳಿದ ಭಾಗಗಳಿಂದ ಕಲ್ಲೊಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮ ಹತೋಟಿ ತೆಗೆದು ನಡೆಸಿಕೊಡಲಿ ಕರ್ತನೆ. ಅದನ್ನು ವೀಕ್ಷಿಸುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ಕರ್ತನೆ. ವಾಕ್ಯಗಳ ಸಂಗಡ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿ ಎಲ್ಲಾ ಸ್ತುತಿ ಘನಮಾನ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮೊಬ್ಬನಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆರಾಧನೆಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ, ஆமென். இப்பொழுதுமாய் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ಈಗಲೂ ಕೂಡ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ನೇರವಾಗಿ ಹಾದುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ நாம் இருக்கிற இடத்திலே எழுந்து நின்று ನಾವಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ಎದ್ದು ನಿಂತು தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் கனப்படுத்தும்படியா ದೇವರನ್ನು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಘನಪಡಿಸುವಂತೆ ಸಂಗೀತ ವೇದ ಭಾಗத்தை நாம் மாறி மாறி வாசிக்க ನಾವು ಕೀರ್ತನಾ ಭಾಗವನ್ನು ನಾವು ಮಾರಿ ಮಾರಿ ಓದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. சங்கீதம் 23வது சங்கீதம், ಕೀರ್ತನೆ 23ನೇ ಕೀರ್ತನೆ. எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்திலே இருக்கிற சங்கீத வேத பாகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಕೀರ್ತನೆ 23ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. இப்பொழுதுமாய் சங்கீதம் 23ஐ நாம் மாறி மாறி ಈಗಲೂ ಕೂಡ ಕೀರ್ತನೆ 23 ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಯೆಹೋವನು ನನಗೆ ಕುರುಬನು, ಕೊರತೆ ಪಡೆನು. அவர் என்னை புல்லுலகங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಉಜ್ಜೀವಿಸ ಮಾಡಿ ನನ್ನ ಹೆಸರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನೀತಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ವೈರಿಗಳ ಮುಂದೆಯೇ ನೀನು ನನಗೋಸ್ಕರ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಿ, ನನ್ನ ತಲೆಗೆ ತೈಲವನ್ನು ಹಚ್ಚಿಸುತ್ತಿ, ನನ್ನ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்பேன். நாம் மீண்டுமாக எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ಪುನಃ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಓದಿಕೊಳ್ಳಕ್ಕಿದ್ದೇವೆ. 4வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಸೇರಿ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ನೀನು ಹತ್ತಿರವಿರುವುದರಿಂದ ಕೇಡಿಗೆ ಹೆದರಬೇಡ. என்னோடு கூட இருக்கிறீர். ನನಗೆ தடியும் என்னை தேற்றும். தேவன் கொடுத்த இந்த சங்கீத வேத பாகத்திற்காக ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಕೀರ್ತನೆ ಭಾಗಕ್ಕಾಗಿ எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை மேலே உயர்த்தி ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಕರ್ತನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣವೇ. எல்லாரும் ஸ்தோத்திரம் ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ನನಗೆ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து ಪುನಃವಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನ ವಂದನೆಗಳು ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்று
சொல்லப்பட்டிருக்கு. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ಅಂತ್ಯವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆரம்பம் ஒன்று இருந்தால் ನೋಡ್ರಿ, ಪ್ರಾರಂಭ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಇರುವುದಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ ஒரு முடிவும் இருக்கும். ಅದಕ್ಕೆ ಒಂದು ಅಂತ್ಯವೂ ಕೂಡ ಇದ್ದೇ ಇರುತ್ತದೆ. ஒருவேளை நாம நினைத்து ಒಂದು கொண்டிருக்கலாம், ವೇಳೆ ನಾವುಗಳು ಅಂದುಕೊಂಡಿರಬಹುದು, எத்தனை காலம்தான் நான் இப்படியே வீட்டிலே ஆராதிப்பது, ಎಷ್ಟು ಕಾಲಗಳು ತಾನೇ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮನೆಯಲ್ಲೇ ಇದ್ದು ಆರಾಧಿಸುವುದು, இதுக்கு ஒரு வழி திறக்கப்படாதா, ಇದಕ್ಕೆ ಒಂದು ಮಾರ್ಗವು ತೆರೆಯಲ್ಪಡುವುದಿಲ್ಲವೇ, இதுக்கு ஒரு முடிவு உண்டாகாதா? ಇದಕ್ಕೆ ಒಂದು ಅಂತ್ಯವು ಕಾಣಲ್ಪಡುವುದಿಲ್ಲವೇ? நிச்சயமாய் முடிவு இருக்கு. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಅಂತ್ಯವಿದೆ. தேவன் நிச்சயமாய் வழியை திறப்பார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. சீக்கிரத்திலே ஆலயத்துக்கு போய் தேவனை ஆராதிக்க ನಾವು ಅತಿ போகிறோம். ಬೇಗನೆ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲಿಕ್ಕೆ ಇದ್ದೇವೆ. அதற்குரிய காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருங்கள். ಕರ್ತನನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತಲೇ ಇರಿ. ஜெபத்திலே தரித்திருங்கள். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿರತರಾಗಿರಿ. கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சீக்கிரத்திலே நிறைவேற்றி ಕರ್ತನು ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಬೇಗನೆ ನಮಗೆ ದಯಪಾಲಿಸುವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, ನನಗೆ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, நாம் வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ನಾವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ஒரு சில வினாடிகள் நம்முடைய தலையை வணங்கி ಕೆಲವೊಂದು ಕ್ಷಣಗಳು ನಮ್ಮ ತಲೆಗಳನ್ನು ಬಾಗಿಸಿ தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವರಾಗಿರೋಣ. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ತಂದೆಯೇ, ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இதோ இந்த நாளை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ಇಗೋ, ಈ ದಿನವನ್ನು ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀ ಕರ್ತನೆ. இந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ಈ ದಿನವು ಕರ್ತನ ದಿನ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. இந்த நாளிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழ, ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಹರ್ಷಿಸುವಂತೆ, ಉಲ್ಲಾಸಗೈಯುವಂತೆ, நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி ஆராதி, ನೀನು ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಗಳಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ, கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு ಕೊಟ್ಟಂತ ಕೃಪೆಗಳಿಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்பா, நீ நல்லவர், ತಂದೆಯೇ, ನೀನು ಒಳ್ಳೆಯವನು, நன்மை செய்கிறவர், ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡುವವನು. கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்களுக்கு சமீபமாய் வருகிறார். ಕೂಗಿಕೊಳ್ಳುವಾಗಲೆಲ್ಲ ನಮ್ಮ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರೋ ದೇವರು. இதோ இந்த நாளிலே, ಇಗೋ ಈ ದಿನದಲ್ಲಿ, இந்த ஓய்வு நாளிலே, ಈ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ ஆண்டவரே, நீர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக ಕರ್ತನಿಗೆ ನಾವು ಕೊಡಲಿಕ್ಕಿರುವಂತಹ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு ಈ பேசி ವಾಕ್ಯಗಳ ಸಂಗಡ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿರಿ. உமக்கு மகிமை உண்டாகட்டும். ನಿಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಪರಲೋಕದ ತಂದೆಗೆ. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯವಾದವರೇ, நீங்கள் யாவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ನೀವೆಲ್ಲರೂ ಬಹಳ ಕ್ಷೇಮವಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನ ಕರ್ತನಲ್ಲಿ ನಂಬುವನಾಗಿದ್ದೇನೆ. ஆமென், ಆಮೆನ್. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இந்த நாளிலே கூட ಈ ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க ನಾವು போகிறோம். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಕಾಲ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதான வேளையில ನೋಡ್ರಿ, ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ நம்முடைய செவிகளை நாம் தேவன் பக்கமாய், தேவனுடைய வார்த்தைக்கு பக்கமாய் திருப்பி ನಮ್ಮ ಕಿವಿಗಳನ್ನು ದೇವರ ಕಡೆಯಾಗಿ ನಮ್ಮ ಕಿವಿಗಳನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்திக் ನಮ್ಮ கொள்ளும். ಮನಸ್ಸುಗಳನ್ನು ಒಂದೇ ಮನಸ್ಸು ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அப்பொழுதுதான் ಹಾಗತಾನೆ தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ಬರುವಾಗ அந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக ಆ இருக்கும். ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿ எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? ಎಷ್ಟು ನಾವೇ ಹೇಳುತ್ತೀರಿ? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இப்பொழுதுமாக பிரசங்கி 1ஆம் அதிகாரம் ಈಗಲೂ ಕೂಡ ಪ್ರಸಂಗಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தை யாராவது ஒருவர் கன்னடத்திலும் தமிழிலும் வாசிப்போம். ಪ್ರಸಂಗಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ತಮಿಳು ಭಾಷೆ ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ಕನ್ನಡ ಭಾಷೆ. ಮನುಷ್ಯನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪಡುವ ಎಲ್ಲಾ ಪ್ರಯಾಸದಿಂದ ಅವನಿಗೆ ಏನು ಲಾಭ? ಆಮೆನ್. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ನನಗೆ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ಪ್ರಸಂಗಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ பிரசங்கி சொல்லுகிறார், ಪ್ರಸಂಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, மனுஷன் படுகிற பிரயாசத்தினாலும், ಮನುಷ್ಯನ ಲೋಕದಲ್ಲಿ ಪಡುವ ಪ್ರಯಾಸದಿಂದಲೂ எல்லா பிரயாசத்தினாலும் ಅವனுக்கு பலன் என்ன? ಅವನಿಗೆ ಯಾವ ಲಾಭ, ಏನು ಪ್ರಯೋಜನ ಎಂಬುದಾಗಿ. கன்னடத்திலே லாபம் என்று ಕನ್ನಡ சொல்லப்பட்டிருக்கிறது. ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏನು ಲಾಭ ಎಂಬುದಾಗಿದೆ. தமிழ்ல பலன் என்ன? ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಅದರ ಫಲ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ನನಗೆ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, இந்த வார்த்தையை சொன்னதான
அந்த பிரசங்கி ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದಂತ ಪ್ರಸಂಗಿಯು அவர் தாவீதின் குமாரனுமாயிருக்கிறார். ಅವನು ದಾವೀದನ ಕುಮಾರನು ಕೂಡ ಆಗಿರುತ್ತಾನೆ. எருசலேமிலே அரசாண்ட ஒரு ராஜனமாக ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದಂತ ಒಬ್ಬ ರಾಜನು ಕೂಡ ಆಗಿರುತ್ತಾನೆ. அப்படிப்பட்டதான ஒரு தேவ மனிதன், ಅಂತ ಪಟ್ಟವಂತ ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯನು, அவர் சூரியன் கீழே நடக்கிற சம்பவங்களை பார்த்து ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಸೂರ್ಯನ ಕೆಳಗೆ ನಡೆಯುವಂತ ಸಂಗತಿಗಳನ್ನು ನೋಡಿ, மனுஷன் படுகிற பிரயாசத்தை பார்த்து ಮನುಷ್ಯರುಗಳು ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸಗಳನ್ನು ನೋಡಿ, அதனாலே அவனுக்கு என்ன லாபம் என்று சொல்லி கேட்க, ಅದರ ನಿಮಿತ್ತ ಅವನಿಗೆ ಏನು ಪ್ರಯೋಜನ, ಏನು ಲಾಭ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. என்ன பலன் என்று கேட்கிறார். ಅದರಿಂದ ಏನು ಫಲ, ಪ್ರತಿಫಲ ಎಂಬುದಾಗಿ கேட்டுட்டு ಕೇಳಿದ ನಂತರ அவரே பதில் சொல்லுகிறார். ನೋಡ್ರಿ, ಅವನೇ ಉತ್ತರವನ್ನು ಕೂಡ ಹೇಳುತ್ತಾನೆ. 14வது ವಚನத்தை வாசித்து 14ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡ್ರಿ. சூரியனுக்கு கீழே சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் நான் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது, மனசுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது சொல்லுகிறார். ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಕೆಲಸಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದ್ದೇನೆ, ಆಹಾ ಗಾಳಿಯನ್ನು ಹಿಂದಟ್ಟಿದ ಹಾಗೆ ಸಮಸ್ತವೂ ವ್ಯರ್ಥ. பாருங்க, இந்த பிரசங்கி அவர் என்ன செய்கிறார்? ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿ ಅವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவர் பூமியின் கீழே நடக்கிற சம்பவங்களை எல்லாம் ஞானமாய் விசாரிக்கிறார். ಸೂರ್ಯನ ಕೆಳಗೆ ನಡೆಯುವಂತ ಸಂಗತಿಗಳನ್ನು ಜ್ಞಾನವಾಗಿ ವಿಚಾರಿಸುತ್ತಾನೆ. ஞானமாய் விசாரிக்கிறது மாத்திரமல்ல, ಜ್ಞಾನವಾಗಿ ವಿಚಾರಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, பூமியிலே நடக்கிற சம்பவங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார். ಭೂಮಿಯ ಮೇಲೆ ನಡೆಯುವಂತ ಸಂಗತಿಗಳನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ಅದನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿದ ನಂತರ என்ன சொல்றாரு பாருங்க, ಅವನು ಹೇಳೋದನ್ನು ಗಮನಿಸಿ, அது மனதுக்கு சஞ்சலமும், ಅದು ಮನಸ್ಸಿಗೆ ಬಹಳ ವೇದನೆಯು, மாயையுமாயிருக்கிறது, ಅದು ವ್ಯರ್ಥವೇ ವ್ಯರ್ಥವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿಯೂ ಹೇಳುತ್ತಾನೆ. எல்லாம் மாயை, ಎಲ್ಲವೂ ವ್ಯರ್ಥ, எல்லாம் சஞ்சலமாயிருக்கிறது, ಎಲ್ಲವೂ ವೇದನೆயை ಉಂಟು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. கண்பான சகோதரனே, ಪ್ರೀತಿಯ ನನ್ನ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் ನಾವು ಜೀವಿಸುವಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் ಪ್ರಯಾಸ ಪಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಗಳು தேவன் பலனை வைத்திருக்கிறார். ದೇವರದಕ್ಕೆ ಫಲವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ನೀವು 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವುದಾದರೆ, அங்கே அசிரியா என்கிற தேவ மனிதன் ಅಲ್ಲಿ ಅಜರ್ಯನು ಎಂಬ ಒಬ್ಬ ದೇವ ಮನುಷ್ಯ விதமாய் சொல்லுகிறதை நாம் ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳೋದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. எடுத்தவர்கள் யாராவது ஒருவர் வாசி, ತೆಗೆದವರು ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಓದಿಕೊಳ್ಳಿ. தமிழிலும் கன்னடத்திலும் ತಮಿಳು ಮತ್ತು ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். பாருங்கள், அசரியா என்கிற தேவ மனிதன் சொல்லுகிறார், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ನೋಡಿರಿ, ಇಲ್ಲಿ ಅಜ್ಜನ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಕೈಗಳು ಜೋಳು ಬೀಳದಿರಲಿ, ನಿಮ್ಮ ಪ್ರಯತ್ನಕ್ಕೆ ಫಲ ತಪ್ಪದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. எனக்கு அன்பான சகோதரனே, ಪ್ರೀತಿಯ சகோதரியே, ನನ್ನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗೆ, நாம் நம்முடைய கைகளை நெகிழ விடாதபடி ನಾವು ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಜೋಳು ಬೀಳದಂತೆ ஒவ்வொரு நாளும் திடன் கொள்ளுகிறவர்களாக இருக்க ಪ್ರತಿ வேண்டும். ದಿನ ದೃಢಗೊಳ್ಳುಬರಾಗಿ ಕಾಣಪಡಬೇಕು, ದೃಢವಾಗಿರಬೇಕು. ದೃಢವಾಗಿ ಇರಬೇಕು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தேவன் பலனை வைத்திருக்கிறார். ನಾವು ಮಾಡುವಂತಹ ಪ್ರತಿಯೊಂದು ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ದೇವರು ಫಲವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனக்கு அன்பான சகோதரனே, ನನಗೆ சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗೆ, நாம் வாழுகின்ற இந்த உலகில் ನಾವು ಜೀವಿಸುವ ಲೋಕದಲ್ಲಿ ஒவ்வொரு மனிதனும் அநேக காரியங்களை பிரயாசப்பட்டு செய்து ಪ್ರತಿಯೊಬ್ಬ கொண்டிருக்கிறார். ಮನುಷ್ಯನು ಅನೇಕ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತದೆ அந்த ಇರುತ್ತಾನೆ. பிரயாசத்தினால் அவனுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று ಆ எதிர்பார்க்கிறார். ಪ್ರಯಾಸದಿಂದ ಪ್ರಯತ್ನದಿಂದ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಫಲ ಸಿಕ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. உதாரணத்துக்கு ಉದಾಹರಣೆಯಾಗಿ தொழிலை செய்கிறவர்கள் ಅದಕ್ಕೆ ஏற்றதான பலன் கிடைக்கும் என்று ಒಂದು எதிர்பார்க்கிறார்கள். ಬಿಸಿನೆಸ್ ಅನ್ನು ಮಾಡುವಂತವರಿಗೆ ಅದರಿಂದ ಏನಾದ್ರೂ ಫಲ ಸಿಕ್ಕಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. விவசாயம் செய்கிறவன் ಅಥವಾ ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವಂತವನು விவசாயத்தினால் பலன் கிடைக்கும் என்று ಆ எதிர்பார்க்கிறான். ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದರಿಂದ ನನಗೆ ಏನಾದ್ರೂ ಫಲ ಸಿಕ್ಕಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. வியாபாரம் செய்கிறவன் ಮತ್ತು ವ್ಯಾಪಾರ ನಡೆಸುವಂತವ வியாபாரத்தினால் எனக்கு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான். ವ್ಯಾಪಾರದ ನಿಮಿತ್ತ ನನಗೆ ಅದರ ಫಲ ಸಿಕ್ಕುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. பாருங்க, ನೋಡಿರಿ, பெற்றோர்கள்
அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்து ಹೆತ್ತವರು ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸಿ அவர்களை நன்றாக படிக்க வைத்து ಅವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಟ್ಟು பிள்ளைகளினாலே நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ಮಕ್ಕಳ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಂಡು நல்ல பலன் கிடைக்கும் என்று ಫಲ எதிர்பார்க்கிறார்கள். ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. ಆದರೆ அப்படி எதிர்பார்க்கிற அந்த பலன் அவர்களுக்கு கிடைக்காமல் போகும்போது ಆದರೆ ಅವರು ಎದುರು ನೋಡುವಂತ ಫಲವು ಸಿಕ್ಕದೆ ಹೋಗುವಾಗ அவர்கள் சோர்ந்து போய்விடுகிறார்கள். ಅವರು ಬಳಲಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. அவர்கள் கவலைப்படுகிறவர்களாக ಆ இருப்பார்கள். ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಬಹಳ ಚಿಂತೆಗೆ ಒಳಗಾಗುವಂತರಾಗಿರುತ್ತಾರೆ. கண்பான சகோதரனே ನನಗೆ சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಯೆಶಾಯ தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார். ಯೆಶಾಯ ಎಂಬ ಪ್ರವಾದಿಕನು ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ಯೆಶಾಯ 49 அதிகாரம் 4 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ಯೆಶಾಯ 49ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡುವುದಾದರೆ எடுத்தவர்கள் வாசித்து பாருங்கள். ತೆಗೆದವರು ಓದಿ ನೋಡಿರಿ. அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் விருத்துமாய் என் பலனை செலவழிக்கிறேன், என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ನಾನು ನನ್ನ ಪ್ರಯಾಸವು ವ್ಯರ್ಥ, ನನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನೆಲ್ಲ ವ್ಯಯ ಮಾಡಿದ್ದು ಹಾಳೆ, ಬರೀ ಗಾಳಿಯೇ. ಆದರೂ ನನ್ನ ನ್ಯಾಯವು ಯೆಹೋವನಲ್ಲಿದೆ, ನನ್ನ ಲಾಭವು ನನ್ನ ದೇವರಿಂದಲೇ ಆಗುವುದು ಅಂದುಕೊಂಡೇನು. பாருங்க, ಯೆಶಾಯ தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ನೋಡ್ರಿ, ಯೆಶಾಯ ಎಂಬ ಪ್ರವಾದಿಕನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் பலன் தேவனிடத்தில் இருக்கிறது என்று ನನ್ನ ಫಲವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. எனக்கு அன்பான சகோதரனே, ನನಗೆ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, ಯೆಶಾಯ சொல்லுகிறார், ಯೆಶಾಯನು ಹೇಳುತ್ತಾನೆ, என்னுடைய பலன், ನನ್ನ ಫಲವು அது தேவனிடத்தில் இருக்கிறது ಅದು என்று சொல்லுகிறார். ಯೆಹೋವನಲ್ಲಿದೆ, ಕರ್ತನಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ಯೆಶಾಯ தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார். ಯಾಕೆ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಕನು ಹಾಗೆ ಹೇಳಬೇಕಾಗಿದೆ? தாயின் ಗರ್ಭத்தில் இருக்கும் பொழுது தேவன் ಯೆಶಾಯಾவை தெரிந்து கொண்டார். ತಾಯಿಯ ಉದರದಲ್ಲಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಯೆಶಾಯನನ್ನು ದೇವರು ಅವನನ್ನು ಆರಿಸಿ ತಿಳುಕೊಂಡಿದ್ದನು. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவனை அழைத்து அவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಅವನ ಹೆಸರನ್ನು ಕರೆದು ಅವನ ನಾಮವನ್ನು ಪ್ರಸ್ತಾಪ ಮಾಡಿದನು. மாத்திரமல்ல, ನೋಡ್ರಿ, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய தாசனாக தேவன் அவனை உருவாக்கினார். ದೇವರ ಒಬ್ಬ ದಾಸನಾಗಿ ದೇವರವರನ್ನು ರೂಪಿಸಿದನು. ஆகவே இவை எல்லாவற்றையும் அறிந்த ಯೆಶಾಯ தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ಹಾಗಾಗಿ ಇವೆಲ್ಲವನ್ನು ತಿಳಿದಂತ ಯೆಶಾಯ ಎಂಬ ಪ್ರವಾದಿಕನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் பலன் என் தேவனிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಫಲವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ನನಗೆ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, இந்த நாளிலும் கூட ಈ ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ தேவன் நமக்கு பலனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಫಲವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾನೆ. நாம் செய்கின்ற ஒவ்வொரு கிரியைகளுக்கும், ನಾವು ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳಿಗೆ, நன்மையானாலும் ಅದು தீமையானாலும் ಒಳ್ಳೆಯದಾಗಿದ್ದರೂ ಕೆಟ್ಟದಾಗಿದ್ದರೂ, ஒவ்வொரு காரியங்களுக்கும் ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಗಳಿಗೆ தேவன் பலனை வைத்திருக்கிறார். ದೇವರು ಅದಕ್ಕೆ ಫಲವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. யார் யார் இந்த பலனை பெற்றுக் கொள்ளுவார்கள்? ಸರಿ, ಯಾರು ಈ ಫಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? யார் யாருக்கு இந்த பலன் உண்டாயிருக்கும் ಯಾರಿಗೆ ಈ ಫಲ என்று ಉಂಟಾಗಿರುತ್ತದೆ சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಓದಿ ನೋಡುವುದಾದ್ರೆ 1 சாமுவேல் 26 அதிகாரம் 23 வசனத்தை 1 வாசிப்போம். ಸಮುವೇಲ 26ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. அங்கே தாவீது விதமாய் சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ದಾವೀದನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, வாசித்து பாருங்க. ಓದಿ ನೋಡ್ರಿ. 1 சாமுவேல் 1 ಸಮುವೇಲ 26 அதிகாரம் 26ನೇ ಅಧ್ಯಾಯ 23வது வசனம். 23ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ಜೀವನವು ಕರ್ತನ ಪಾರ್ವಕ್ಕೆ ಅರುಮೆಯಾ ಇರುವುದಿಲ್ಲ. ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಯೆಹೋವನು ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ ಅವನವನ ನೀತಿ ಸತ್ಯತೆಗಳಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ಫಲವನ್ನು ಕೊಡುವನು. ಆತನು ಈ ಹೊತ್ತು ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರೂ ನೀನು ಯೆಹೋವನ ಅಭಿಷಿಕ್ತನೆಂದು ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕಲಿಲ್ಲ. பாருங்க, இங்க தாவீது சவுலை பார்த்து சொல்லுகிறார். ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ದಾವೀದನು ಸೌಲನನ್ನು ನೋಡಿ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾನೆ, அவனவனுக்கு அவனவன்
அவனவன் நீதிக்கும் ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೆ ಅವನವನ ನೀತಿ ಸತ್ಯತೆಗಳಿಗೂ உண்மைக்கும் ನಿಜಸ್ತಿಕೆಗೂ தக்கதாக தேவன் பலனளிப்பார் என்று சொல்லி ತಕ್ಕವಾದ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ எனக்கு அன்பான சகோதரனே ನನಗೆ ಪ್ರೀತಿಯ சகோதரியே, ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, இங்கே தாவீதனுடைய கரத்திலே சவுலை தேவன் ஒப்பு கொடுத்தார். ಇಲ್ಲಿ ದಾವೀದನ ಕೈಗಳಲ್ಲಿ ಸೌಲನನ್ನು ದೇವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. பாருங்க, ನೋಡಿರಿ, தாவீதை வேட்டையாடும்படிக்கு ದಾವೀದನನ್ನು ಬೇಟೆಯಾಡುವುದಕ್ಕೆ, அவனை கொன்று போடும்படிக்கு ಅವನನ್ನು ಕೊಂದು ಹಾಕುವುದಕ್ಕೆ சவுல் ஒவ்வொரு நாளும் வகை தேடி திரிந்து கொண்டிருந்தார். ಸೌಲನು ಪ್ರತಿದಿನ ಅವನನ್ನು ಹೊಂಚು ಹಾಕುತ್ತಾ, ಅವನನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ, ಬೇಟೆಯಾಡುವುದಕ್ಕೆ ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದನು. ஆனால் ஒரு நாள் வந்தது, ಆದ್ರೆ ಒಂದು ದಿನ ಬಂದಿತು, சவுலை தேவன் அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். ಸೌಲನನ್ನು ದಾವೀದನ ವಶದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. பாருங்க, ನೋಡಿರಿ, தாவீது அவன் நீதி உள்ளவனாக இருந்தான். ದಾವೀದನು ಒಬ್ಬ ನೀತಿವಂತನು ಆಗಿದ್ದನು. தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ளவனாக இருந்தான். ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ನಿಜಸ್ಥನು, ಅಭಿಷಿಕ್ತನು ಆಗಿದ್ದನು. ஆகவேதான் ಹಾಗಾಗಿಯೇ தன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட சவுலை ತನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಸೌಲನನ್ನು அவன் ஒன்றும் செய்யவில்லை. ಅವನನ್ನು ಯಾವ ಹಾನಿ ಮಾಡಲಿಲ್ಲ. அவனுக்கு விரோதமாய் கையை நீட்டவில்லை. ಅವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ತನ್ನ ಕೈ ಚಾಚಲೇ ಇಲ್ಲ. அவனை கொன்று போட்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಅವನನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿರಬಹುದು. ஆனால் அதை தாவீது செய்யவில்லை. ಆದ್ರೆ ದಾವೀದನು ಅದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? சவுல் அபிஷேகிக்கப்பட்டவராயிருந்தார். ಕಾರಣ ಸೌಲನು ಒಬ್ಬ ಅಭಿಷಿಕ್ತನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದ್ದನು. அன்பான சகோதரனே சகோதரியே, ಸಹೋದರ ಸಹೋದರಿ, யார் யார் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ ಯಾರೆಲ್ಲ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿರುತ್ತಾರೋ அவர்களுக்கு விரோதமாக பேசாதீர்கள். ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡಬೇಡ್ರಿ. அவர்களுக்கு விரோதமாய் கை நீட்டாதீர்கள். ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕೈ ಚಾಚಬೇಡ್ರಿ. அவர்களை சபிக்காதீர்கள். ಅವರನ್ನು ಶಪಿಸಬೇಡ್ರಿ. தேவனிடத்திலிருந்து நாம் பலனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಫಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. தாவீது நீதி உள்ளவனாயிருந்தான். ದಾವೀದನೊಬ್ಬ ನೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். ಅವನು ನಿಜಸ್ಥಿಕನಾಗಿದ್ದನು. நான் உங்களை பார்த்து ನಾನು கேட்கிறேன், ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತೇನೆ, நம்முடைய வாழ்க்கையிலே நீதி இருக்கிறதா? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀತಿ ಇದೆಯಾ? தேவனுடைய பார்வையிலே ದೇವರ உண்மையுள்ளவர்களாயிருக்கிறோம். ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು ನಿಜಸ್ಥರಾಗಿದ್ದೇವಾ? எப்படிப்பட்டதான ஜனங்களாயிருக்கிறோம். ಎಂತ ಪಟ್ಟ ಜನಾಂಗಗಳಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ. நீதி நம்மில இருக்க வேண்டும். ನೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. வேதத்திலே சகோயு என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಜಕಾಯನು ಎಂಬ ದೇವ ಮನುಷ್ಯನಿದ್ದನು. அவன் அநீதி உள்ளவனாயிருந்தான். ಅವನು ಅನೀತಿ ಉಳ್ಳವ ಮನುಷ್ಯನೇ ಆಗಿದ್ದನು. அநீதி உள்ளவனாயிருந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து வைத்திருந்தான். ಅನೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದು ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದನು. ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து வைத்துக் கொண்டிருந்தான். ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದನು. ஒரு நாள் இயேசு அவனை சந்தித்த ಒಂದು ದಿನ பொழுது, ಯೇಸು ಅವನನ್ನು ಸಂಧಿಸಿದಾಗ, இவன் இயேசுவை சந்தித்த பொழுது ಈತನು ಯೇಸುವನ್ನು ಸಂಧಿಸಿದಾಗ தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்கிறான். ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿದ್ದಂತ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಆತನ ಮುಂದೆಯಾಗಿ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அவனுடைய வாழ்க்கையில என்னன்னா, ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ, இதுவரைக்கும் அநீதியாய் வாழ்ந்தோம், ಇದುವರೆಗೂ ನಾವು ಅನೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. இனிமேல் நீதியாய் வாழ வேண்டும் என்று ಅವன் தீர்மானம் ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವು எடுத்தான். ನೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವನು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இயேசுவை சந்தித்த பிறகு ಯೇಸುವನ್ನು ಸಂಧಿಸಿದ ನಂತರ அவன் இயேசுவிடத்தில் விதமாய் சொல்லுகிறான், ಅವನು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே, ಓ ಕರ್ತನೆ, நான் யாரிடத்திலாவது அநியாயமாக வாங்கினது உண்டானா, ನಾನು ಯಾರ ಬಳಿಯಾದರೂ ಅನ್ಯಾಯವಾಗಿ ಕಸಕೊಂಡಿರುವುದಾದ್ರೆ அதை நாளந்தனையாக நான் செலுத்துகிறேன் என்று ಅದನ್ನು சொல்லுகிறான். 4ರಷ್ಟು ನಾನು ಅವರಿಗೆ ವಾಪಸ್ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ. நாளந்தனையாக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். 4ರಷ್ಟು ನನಗೆ ಅವರಿಗೆ ವಾಪಸ್ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அன்பான சகோதரனே சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, சகேயுவை ஆண்டவர் சந்தித்த பிறகு ಜಕಾಯನನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸಿದ ನಂತರ சகேயு நீதி உள்ளவனாய் வாழ ಜಕಾಯನು ಒಬ್ಬ ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು. எனக்கு அன்பான சகோதரனே ಪ್ರೀತಿಯ சகோதரியே, ನನ್ನ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, நம்முடைய வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ நீதி காணப்பட வேண்டும். ನೀತಿ ಎಂಬುದು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அதை தேவன் நம்மிடத்தில் ಅದನ್ನು எதிர்பார்க்கிறார். ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில 1 ಸಮುವೇಲ 26ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 23வது வசனத்தில 23ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அங்கே சவுலுக்கு தாவீது என்ன சொல்லுகிறார்? ಅಲ್ಲಿ ಸೌಲನನ್ನು ನೋಡಿ ದಾವೀದನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? உண்மைக்கு தக்க தேவன்
பலனை அளிப்பாராக. ಈ ಹೊತ್ತು ನಿನ್ನ ನಿಜಸ್ಥಿತಿಗೆ ತಕ್ಕಂತೆ ದೇವರು ಫಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ. எனக்கு அன்பான சகோதரனே ಓ சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ನನ್ನ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்க ನಮ್ಮ வேண்டும். ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಜಸ್ಥಿಕೆ ಇರಬೇಕು. வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ನಿಜಸ್ಥನು ನಂಬಿಗಸ್ತನು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದ அநேக ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதங்கள் இல்லை? ಹೌದು, ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಯಾಕೆ ನಾವು ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳಿಲ್ಲದೆ ಜೀವಿಸುತ್ತೇವೆ? சின்ன சின்ன காரியங்களிலே நாம் உண்மையா இருப்பதில்லை. ಕಾರಣ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನಿಜಸ್ಥಿಕರಾಗಿರೋದಿಲ್ಲ. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் உண்மையா இருப்பதில்லை. ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಜಸ್ಥಕರಾಗಿರೋದಿಲ್ಲ. ஆகவேதான் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் தவிக்கிறோம். ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲದೆ ಪ್ರತಿದಿನ ತವಕ எனக்கு ಪಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. அன்பான சகோதரனே சகோதரியே, ಓ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ನಮ್ಮ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನು நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார். ನಮ್ಮಲ್ಲಿ ನಿಜಸ್ಥಿಕೆಯನ್ನು ಎದುರು நாம் உண்மை ನೋಡುವ உள்ளவர்களா இருப்போம் என்று ನಾವು சொன்னால் ನಿಜಸ್ಥಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ ಅಂದರೆ அவருடைய ஜனங்களாய் தேவன் நம்மை தெரிந்து கொள்வார். ಆತನಿಗೆ ಪ್ರಜೆಗಳಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவருடைய நாமத்தை நமக்கு தரித்து இருக்கிறார். ಆತನ ನಾಮವನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಧರಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆகவேதான் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ಹಾಗಾಗಿಯೇ அழைக்கப்படுகிறோம். ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು அவர்கள் வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர்களாய் ಅವರು ತಮ್ಮ இருக்கிறார்கள். ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಜಸ್ಥಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಬೇಕು. எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவர்களாய் ಎಲ್ಲಾ இருக்கிறார்கள். ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು ನಿಜಸ್ಥಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 25ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 21ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡುವುದಾದರೆ கரவத்தில் வாசிங்க. ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ಓದಿಕೊಳ್ಳ್ರಿ. ಕನ್ನಡ அவனுடைய பா. எஜமான் ஆ. அவனை நோக்கி, நல்லது, உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். ಆಮೆನ್. ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಅವನ ದನಿಯು ಅವನ ದನಿಯು ಬಲ ನಂಬಿಗಸ್ತನಾದ ಒಳ್ಳೆ ಆಳು ನೀನು. ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಿ, ದೊಡ್ಡ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಇಡುತ್ತೇನೆ, ನಿನ್ನ ದನಿಯ ಸೌಭಾಗ್ಯದಲ್ಲಿ ಸೇರು ಅಂದನು. பாருங்க, ಆಮೆನ್. ನೋಡಿರಿ, இங்கே தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து ನೋಡಿರಿ, ತನ್ನ ಸೇವಕನನ್ನು ಕರೆಯಿಸಿ இந்த எஜமான் என்ன செய்கிறான்? ಈ ಯಜಮಾನನ ದನಿಯು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ஒவ்வொருவருக்கும் சில தாளந்துகளை கொடுக்கிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಆಳಿಗೂ ಕೆಲ ಸೇವಕರಿಗೂ ತಲಾಂತುಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஒரு ஊழியக்காரனுக்கு 5 தாளந்துகள், ಒಬ್ಬ ಆಳನ್ನು ನೋಡಿ ಒಂದು 5 ತಲಾಂತು, இன்னொரு ஊழியக்காரனுக்கு 2 தாளந்து, ಇನ್ನೊಬ್ಬ ಆಳನ್ನು ಸೇವಕನ್ನು ನೋಡಿ 2 ತಲಾಂತು, இன்னொருவனுக்கு 1 தாளந்து. ಇನ್ನೊಬ್ಬ ಆಳನ್ನು ಸೇವಕನನ್ನು ನೋಡಿ ಒಂದೇ 1 ತಲಾಂತು. பாருங்க, இந்த 3 ஊழியக்காரர்களுக்கும் தாளந்துகளை கொடுத்து ಈ 3 ಸೇವಕರುಗಳಿಗೂ ತಲಾಂತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟು இதை வைத்து நீங்கள் சம்பாதியுங்கள் என்று சொல்லி அவன் தன் ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟ. ಇದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನೀವು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ಪ್ರಯಾಣವನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. பாருங்க, இந்த 3 ஊழியக்காரர்களிலே ನೋಡಿರಿ, ಈ 3 ಆಳುಗಳಲ್ಲಿ ಸೇವಕರುಗಳಲ್ಲಿ முதல் ஊழியக்காரன் 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவன். ಮೊದಲನೆಯ ಸೇವಕನು 5 ತಲಾಂತನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವನು. அவன் என்ன செய்கிறான்? அதை வைத்து இன்னும் 5 தலாந்துகளை சம்பாதிக்கிறான். ಅವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ಇನ್ನೂ 5 ತಲಾಂತುಗಳನ್ನು ಅದನ್ನ ಮುಖಾಂತರ ಇಟ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இரண்டாவது ஊழியக்காரன் ಎರಡನೆಯ ಒಬ್ಬ ಸೇವಕನು 2 தாளந்துகளை வாங்கி 2 ತಲಾಂತುಗಳನ್ನು ಹೊಂದಿದವನು அதை வைத்துக்கொண்டு இன்னும் 2 தலாந்துகளை ಅದನ್ನು சம்பாதிக்கிறான். ಇಟ್ಟುಕೊಂಡು ಇನ್ನೂ 2 ತಲಾಂತುಗಳನ್ನು ಅವನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஒரு தாளந்தை வாங்கினவன் ಆದರೆ ಒಂದೇ 1 ತಲಾಂತನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವನು அதை பயன்படுத்தாதபடி ಅದನ್ನು ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳದಂತೆ அதை மறைத்து வைத்து விட்டான். ಅದನ್ನು ಮರೆ ಮಾಡಿ ಮುಚ್ಚಿಟ್ಟು ಬಿಟ್ಟನು. பாருங்க, அவன் எஜமான் அவரிடத்திலே வந்தான். ಅವನ ಯಜಮಾನನು ದನಿಯು ಅವನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. அப்பொழுது அவரிடத்திலே கேட்கிறான். ಆಗ ಸೇವಕರನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾನೆ, யார் யார் எவ்வளவு சம்பாதித்தீர்கள்? ಯಾರು ಯಾರು ಎಷ್ಟೆಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದಿರಿ? அதிலே 5 தாளந்துகளை வைத்து சம்பாதித்தவன் சொல்லுகிறான். ಅದರಲ್ಲಿ 5 ತಲಾಂತನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದವನು ಹೇಳುತ್ತಾನೆ. 2 தலாந்துகளை வைத்து ஊழியக்காரன் சம்பாதித்ததை சொல்லுகிறான். ಆ 2 ತಲಾಂತನ್ನು ಹೊಂದಿದವನು ಅವನು ತನ್ನ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ ವಿಷಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்பொழுது அவருடைய எஜமான் ಆಗ ಆ ಯಜಮಾನನು என்ன சொல்கிறார் பாருங்க. ಆಗ ದನಿಯು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ನಾವು ಗಮನಿಸ್ರಿ. நல்லது, ಬಲ
ನಂಬಿಗಸ್ತನೇ, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, ಬಲ ನಂಬಿಗಸ್ತನಾದ ಒಳ್ಳೆ ಆಳು ನೀನು. கொஞ்சத்திலே நீ உண்மையா இருந்தபடி ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದರಿಂದ உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். ನಿನ್ನನ್ನು ದೊಡ್ಡ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಇಡಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. எனக்கு அன்பான சகோதரனே ನನಗೆ சகோதரியே, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, ஓ எனக்கு அன்பான சகோதரனே ನನಗೆ சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ஓ ಸಹೋದರಿಯೇ, எனக்கு அன்பான ஊழியக்காரனே, ನನಗೆ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸೇವಕರೇ, கர்த்தர் உன் கையிலே தாளந்துகளை கொடுத்து இருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ತಲಾಂತನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த தாளந்துகளை நீர் எடுத்து பயன்படுத்திக் கொண்டு ಆ இருக்கிறாய். ತಲಾಂತನ್ನು ತೆಗೆದು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೀಯ. அதிலே உண்மையுள்ளவனாய் இருக்கிறாய். ಅದರಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾದ ಆಳಾಗಿ ನಾವು ಸೇವಕನಾಗಿದ್ದೀಯಾ? எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ಯಾವ ರೀತಿಯಾದ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? உண்மை உள்ளவர்கள் தான் ನಂಬಿಗಸ್ತರು ತಾನೆ தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்ள முடியும். ದೇವರಿಂದ ಆ ಫಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அந்த ஊழியக்காரர்கள், ನೋಡ್ರಿ, ಆ ಸೇವಕರುಗಳು, அந்த 2 ஊழியக்காரர்கள் ಆ ಇಬ್ಬರು ಸೇವಕರು தங்களுக்கு கொடுத்த தாளந்தை எடுத்து பயன்படுத்தி ತಾವು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಆ ತಲಾಂತುಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು இன்னும் அநேக தாளந்துகளை ಇನ್ನು சம்பாதித்தார்கள். ಅನೇಕ ತಾಲಂತುಗಳನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿಕೊಂಡರು. அவர்களுக்கு கிடைத்த பலன் என்ன? ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಫಲ ಏನು? அநேகத்தின் மேல் அவர்கள் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டார்கள். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರನ್ನು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ದೇವರು ஓ, ನೇಮಿಸಿದರು. உங்களையும் ஆண்டவர் விதமாய் ಓ, நியமிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೇಮಿಸುತ್ತಾನೆ. அநேகத்தின் மேல் உங்களை ஆசீர்வாதமாக தேவன் நியமிப்பார். ಅನೇಕದ ವಿಷಯ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ನೇಮಿಸುತ್ತಾನೆ. எப்பொழுது? ಯಾವಾಗ நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது. ನಾವು ನಿಜಸ್ಥರು ನಂಬಿಗಸ್ತರು ಆಗಿರುವ ಸೇವಕರಾಗಿರುವಾಗ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ನನ್ನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 31ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். 30ನೇ ವಾಕ್ಯ ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಓದಿ. அங்கே யார் யாருக்கு தேவன் பலனை கொடுக்கிறார்? ಅಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರಿಗೆ ದೇವರು ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನಂತೆ. கவனமாய் கேளுங்க. ಗಮನದಿಂದ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாக செய்து பலன் அனுப்பீராக. ஆமென். கன்னಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ 2 ಪೂರ್ವ 6:30 31 30ನೇ ವಾಕ್ಯ. ನೀನೊಬ್ಬನೇ ಮನುಷ್ಯರ ಹೃದಯಗಳನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿರುವುದರಿಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ ಅವನವನ ಹಿಡಿಯುವ ಮಾರ್ಗಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಫಲವನ್ನು ಕೊಡು. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, ನನಗೆ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, மனுஷன் நம்முடைய முகத்தை பார்க்கிறான். ಮನುಷ್ಯನು ನಮ್ಮ ಮುಖಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. ஆனால் தேவனோ நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். ದೇವರಾದರೂ ನಮ್ಮ ಅಂತರಿಂದ್ರಿಯವನ್ನು ನೋಡುವಂತ, நம்ம இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிற தேவன், ನಮ್ಮ ಹೃದಯದ ಆಳವನ್ನು ನೋಡುವಂತ ದೇವರು. இங்கே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், ಸೊಲೊಮೋನ ಎಂಬ ಜ್ಞಾನಿ ಹೇಳುತ್ತಾನೆ, அவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதா ಅವನವನ ಎಲ್ಲಾ ನಡತೆಗಳ ಮಾರ್ಗಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ தேவன் பலனை அளிப்பார். ದೇವರು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಫಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. கண்பான சகோதரனே சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, நம்முடைய வழிகள் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கு? ನಮ್ಮ ಮಾರ್ಗಗಳು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய பார்வைக்கு நேராக இருக்கிறதா? ಮನುಷ್ಯನ ಮಾರ್ಗಗಳು ಯೆಹೋವನನ್ನು ಕಾಣುವಂತದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறவராய் ಆ இருக்கிறார். ಮನುಷ್ಯನ ನಡತೆಯನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಪರೀಕ್ಷಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. கண்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, நாம் எப்படிப்பட்டதான வழிகளிலே இருக்கிறோம் என்று சொல்லி ನಾವು ಎಂತ ಪಟ್ಟ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ தேவன் அறிந்திருக்கிறார். ದೇವರು அந்த ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறவராய் ಆ இருக்கிறார். ಮಾರ್ಗಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಅದನ್ನು ತೆಗೆದು ನೋಡುವಂತನಾಗಿ ಗಮನಿಸುವವನಾಗಿರ್ತಾನೆ. சீர்தூக்கி பார்க்கிற தேவன் ಅದನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡುವಂತ ದೇವರು அவர்களுடைய வழிகளுக்கு தக்கதாய் அவர் பலன் அளிப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். ನಡತೆಯ ತಕ್ಕಂತೆ ಮಾರ್ಗಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಅವರಿಗೆ ಫಲವನ್ನು ಕೊಡುವುದಾನೆ ಎಂಬುದನ್ನು ಮರೆಯಬಾರದು. நம்முடைய வழி, ನಮ್ಮ ಮಾರ್ಗ எப்படிப்பட்டதாய், ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಪಟ್ಟ, எப்படிப்பட்டதான வழியிலே நாம் நடந்து கொண்டு ಯಾವ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದೇವೆ, தேவனுக்கு பிரியமான வழிகளிலே இருக்கிறோம், ಅದು ದೇವರು ಮೆಚ್ಚುವಂತ ರೀತಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ, தேவன் விரும்பாத வழிகளிலே நடந்து கொண்டு ಅಥವಾ ದೇವರು ಬಯಸದೇ ಇರುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து ನಮ್ಮನ್ನು ನಾವು
ನಾವೇ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿ நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ನಮ್ಮನ್ನು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. தேவன் வைத்திருக்கிற பலனை நாம் பெற்று ದೇವರು ಇಟ್ಟಿರುವಂತಹ ಫಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. வேதத்திலே ரூத் எழுதின புஸ்தகத்திலே ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ರೂತಳು ಬರೆದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 12ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னார். 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವುದಾದ್ರೆ அங்கே விதமாய் வேதம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. வாசிங்க. ಓದಿಕೊಳ್ಳಿ. ரூத் 2ஆம் அதிகாரம் ರೂತಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 12ஆம் வசனம் 12ನೇ ವಾಕ್ಯ. ನೀನು செய்கைக்கு தக்க பலனை உன்னுடைய செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ಕನ್ನಡ ಭಾಷೆ. ನೀನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಕ್ಕೆ ಪ್ರತಿಯಾಗಿ ಯೆಹೋವನು ನಿನಗೆ ಉಪಕಾರ ಮಾಡಲಿ. ನೀನು ಯಾವಾತನ ರೆಕ್ಕೆಗಳ ಮರೆಯನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳ ಬಂದಿದೆಯೋ ಆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿನಗೆ ಉತ್ತಮವಾದ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ಕನ್ಬಾನವர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯವಾದವರು, ನಾವು ವಾಸಿತ ರೂತ್ 2:12 வசனம், ನಾವು ಓದಿಕೊಂಡಂತ ರೂತಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯವು அது மிகுந்த ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதனாಗಿ ಬೋವಾಸ್ சொல்லுகிறதை ಅಲ್ಲಿ ಬಹಳ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿರುವಂತ ಬೋವಾಜನು ಹೇಳಿದಂತ ಒಂದು ವಾಕ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ಬೋವಾಸ್ ರೂத்தை பார்த்து ಈ சொல்லுகிறார். ಬೋವಾಜನು ರೂತಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, உன் செய்கைக்கு தக்கதான ನಿನ್ನ ಆ ಕೃತ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲನು ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸಲಿ. எனக்கு அன்பான சகோதரனே, ನನಗೆ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ஒருவேளை நீங்க கேட்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನೀವುಗಳು ಕೇಳಬಹುದು, ரூத் அப்படி என்ன அவருடைய செய்கைகள், எப்படிப்பட்ட செய்கைகள் இருந்தது? ರೂತಳ ಆ ರೀತಿಯಾದ ಒಳ್ಳೆ ಕೃತ್ಯಗಳು ತಾನೇ ಏನಾಗಿರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. அவருடைய செய்கைகள் எப்படிப்பட்டதா இருந்தது? ಆಕೆಯ ಕೃತ್ಯಗಳು ಎಂತದಾಗಿತ್ತು, ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತು? ஒருவேளை நீங்க கேட்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನೀವುಗಳು ಕೇಳಬಹುದು. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, ನನಗೆ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ அதே ಸಹೋದರಿ, ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ಅದೇ ರೂತಳ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16-17 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள். 16 ಮತ್ತು 17ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, அங்கே தன்னுடைய மாமியாரை பார்த்து ரூத் விதமாய் சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ತನ್ನ ಅತ್ತೆಯಾದಂತ ನೋಡಿ ರೂತಳು ಹೇಳುತ್ತಾಳೆ, அந்த மாமியாருடைய பெயர் நகோமி. ಆ ಅತ್ತೆಯ ಹೆಸರು ನಗೋಮಿ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு அன்பானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯವಾದ வாசித்து பாருங்க. ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ. ரூத் 1ஆம் அதிகாரம் ರೂತಳು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16 ವಚனம் 17 16 ಮತ್ತು 17ನೇ ವಾಕ್ಯ. அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் யாரை பார்த்து சொல்லுகிறாள் என்று சொன்னால், தன்னுடைய மாமியாரை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறாள். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து பாருங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ என்னோடு கூட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீ போகும் இடத்திற்கெல்லாம் நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் நீ தங்குவேன். எங்கே தங்குகிறாயோ அங்கே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் நீ எங்கே மரணம் அடைவாயோ அங்கே நானும் மரணம் அடையவே, அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அங்கே என்னுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட ஒப்பு கொடுப்பேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். ಆಮೆನ್, ಹalleluya. ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಆಕೆಯು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹಿಂದಿರುಗಬೇಕೆಂದು ನನ್ನನ್ನು ಒತ್ತಾಯಪಡಿಸಬೇಡ. ನೀನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರೂ ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಬರುವೆನು. ನೀನು ವಾಸಿಸುವಲ್ಲೇ ನಾನು ವಾಸಿಸುವೆನು. ನಿನ್ನ ಜನರೇ ನನ್ನ ಜನರು, ನಿನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ದೇವರು. ನೀನು ಸಾಯುವಲ್ಲೇ ನಾನು ಸಾಯುವೆನು. ಅಲ್ಲೇ ನನಗೆ ಸಮಾಧಿಯಾಗಬೇಕು. ಮರಣದಿಂದಲ್ಲದೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಅಗಲಿದರೆ ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೇಕಾದನ್ನು ಮಾಡಲಿ ಎಂದಳು. எனக்கு அன்பானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯವಾದವರೇ, இந்த நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து விதமாய், ಈ ನಹೋಮಿಯು ತನ್ನ ಸೊಸೆಯನ್ನು ನೋಡಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, ಮಕ್ಕಳೇ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் ஊர்களுக்கு போய்விடுங்க. ನೀವು ನಿಮ್ಮ ಊರುಗಳಿಗೆ ಹೊರಟು ಹೋಗಿಬಿಡಿ. என்னால உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ನನ್ನಿಂದ ನಿಮಗೆ ಏನು ಮಾಡೋಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஒரு மருமகள் என்ன செய்தால், ಮೊದಲನೇ ಸೊಸೆ ಏನು ಮಾಡಿದಳು. ஒரு மருமகள் என்ன செய்தால், ಒಂದನೇ ಸೊಸೆ ಏನು ಮಾಡಿದಳು. ಒಂದು ಸೊಸೆ ಏನು ಮಾಡಿದಳು, ಸೊಸೆ ಏನು ಮಾಡಿದಳು, தன்னுடைய மாமியாரை விட்டு போய்விட்டார். ತನ್ನ ಅತ್ತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾಳೆ. ஆனால் இன்னொரு மருமகளாகிய ரூத், ಇನ್ನೊಬ್ಬ ಸೊಸೆಯಾಗಿದ್ದಂತ ರೂತಳು
தன்னுடைய மாமியார் மேலே அன்பு வைத்து ತನ್ನ ಅತ್ತೆಯ ಮೇಲೆ ಬಹಳವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು அவள் விதமாய் சொல்லுகிறாள், ಆಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேசாதே. ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವುದರ ವಿಷಯವಾಗಿ ಮಾತನಾಡಬೇಡ. எனக்கு அன்பானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯವಾದವರೇ, இன்றைய காலங்களிலே ಈಗಿನ ಕಾಲಗಳಲ್ಲಿ இப்படிப்பட்டதான ஒரு ஒற்றுமை மாமியார் மருமகளிடத்திலே நாம் காண முடியுமா? ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಒಬ್ಬಂಟಿಗೆ ಎಲ್ಲಿಯೂ ಕಾಣ ಅತ್ತೆ ಮತ್ತು ಸೊಸೆಯಲ್ಲಿ ಕಾಣೋದಕ್ಕಾಗುತ್ತದೆಯಾ? யோசித்து பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. ஆனால் இந்த ரூத் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ರೂತಳು ಹೇಳುತ್ತಾಳೆ, உம்மை விட்டு திரும்பி போகிற காரியத்தை குறித்து என்னோடு பேசாதே. ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವ ಕಾರ್ಯದ ವಿಷಯವಾಗಿ ಮಾತಾಡಬೇಡ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். ನೀನು ಹೋಗುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾನು ಕೂಡ ಬರುತ್ತೇನೆ. நீ எங்கே போகிறாயோ, ನೀನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೀಯೋ நானும் உன் கூட வருவேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಬರುತ್ತೇನೆ. நீ எங்கே போய் தங்குகிறாயோ, ನೀನು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ವಾಸ ಮಾಡುತ್ತೀಯೋ அங்கே நானும் வந்து ಓ தங்குவேன். ಅಲ್ಲಿ ನಾನು ವಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ. உம்முடைய ஜனம் என்னுடைய ನಿನ್ನ ஜனம். ಜನರು ನನ್ನ ಜನರು. ஏன் ரூத் விதமாய் சொல்லுகிறாள்? ಯಾಕೆ ರೂತಳು ಹೀಗೆ அவள் ಹೇಳಬೇಕಾಗಿ? சொல்லுகிறாள், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ಆಕೆ ಹೇಳುತ್ತಾಳೆ, ನಿನ್ನ ಜನರು ನನ್ನ ಜನರು. இந்த ரூத்தை குறித்து நாம் பார்க்கும் ಈ பொழுது, ರೂತಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ இவள் மோவாபிய ஸ்திரீ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ಈಕೆಯು ಒಬ್ಬ ಮೋವಾಬ್ಯಳ ಸ್ತ್ರೀ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த மோவாபிய ஸ்திரீயாயிருந்த இந்த ரூத், ಈ ಮೋವಾಬ್ಯ ಸ್ತ್ರೀಯಾಗಿದ್ದಂತ ಈ ರೂತಳು அவள் சொல்லுகிறாள், ಆಕೆಯು ಹೇಳುತ್ತಾಳೆ, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், ನಿನ್ನ ಜನರೇ ನನ್ನ ಜನರು, உன்னுடைய தேவன் என்னுடைய ನಿನ್ನ தேவன். ದೇವರೇ ನನಗೆ ದೇವರು. எனக்கு அன்பான சகோதரனே, ನನಗೆ ಪ್ರೀತಿಯ சகோதரியே, ಸಹೋದರನ ಸಹೋದರಿಯರೇ, இந்த ரூத்தினுடைய செய்கைகளை எல்லாம் போவாஸ் அறிந்து ಈ கொண்டார். ರೂತಳ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ, ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಬೋವಾಚನು ತಿಳ್ಕೊಂಡನು. போவாஸ் ரூத்தினுடைய செய்கைகளை அறிந்து கொண்டார். ಬೋವಾಚನು ರೂತಳ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡನು. ஆகவேதான் ரூத்தை பார்த்து விதமாய் போவாஸ் சொன்னார், ಹಾಗಾಗಿಯೇ ರೂತಳನ್ನು ನೋಡಿ ಬೋವಾಚನು ಹೇಳುತ್ತಾನೆ, உன் செய்கைக்கு தக்கதாக ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳಿಗೆ ತಕ್ಕಂತೆಯೇ கர்த்தர் பலனை கட்டளிடுவார். ಕರ್ತನು ನಿನಗೆ ಫಲಗಳನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ. எனக்கு அன்பான சகோதரனே, ನನಗೆ சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿ, இந்த ரூத் அப்படி என்னதான் தேவனுடைய பலனை பெற்றுக் ಈ கொண்டார், ರೂತಳು ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಿಂದ ಯಾವ ಅನುಗ್ರಹ ಅಥವಾ ಫಲ ಹೊಂದಿಕೊಂಡಳು, எவ்விதமாய் தேவனிடத்திலிருந்தே பலனை பெற்றுக் ಯಾವ கொண்டார். ರೀತಿಯಾಗಿ ದೇವರಿಂದ ಫಲ ಹೊಂದಿಕೊಂಡಳು பாருங்க, ನೋಡಿರಿ. இந்த ரூத் ஒரு நாளிலே ಈ ರೂತಳು ಒಂದು ದಿನದಲ್ಲಿ அரிக்கட்டுகளிலிருந்து விழுகிற சிந்துகிற அவைகளை பொறுக்கி வாழ வேண்டும் என்று நினைத்தவள். ಸಿವುಡುಗಳಿಂದ ಬೀಳುವಂತ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದನ್ನು ಸೇಕರಿಸಿರುವಂತ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವಂತಳಾಗಿದ್ದು. உங்களுக்கு தெரியும், ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ, கிராமங்களிலே விவசாய தொழிலை செய்கிறவர்களை நீங்கள் பாருங்கள். ಗ್ರಾಮಗಳಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುವಂತವರು அவர்கள் அரிக்கட்டுகளை கட்டி தோளின் மேலே வைத்து ನೋಡ್ರಿ, ಅವರು ಸಿವುಡುಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಅವರ ತೋಳುಗಳ ಮೇಲೆ அப்படி அவர்கள் தூக்கி வைக்கும் பொழுது சில பயிர்கள் கீழே விழும். ಹಾಗೆ ಆ ಸಿವುಡುಗಳನ್ನು ಅವರ ಹೆಗಲ ಮೇಲೆ ಇಡುವಾಗ ಕೆಲವೊಂದು ಪೈರುಗಳು ಕೆಳಗೆ அந்த ಬೀಳುತ್ತವೆ. பயிர்களை பொறுக்கி தின்னும்படியாய் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தீர்மானித்து வயலுக்கு ಆ வந்தார். ರೀತಿಯಾಗಿ ಕೆಳಗೆ ಬೀಳುವಂತ ಪೈರುಗಳನ್ನು ಶೇಖರಿಸಿ ಅದನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಂಡು ಅದರಿಂದ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ತಿನ್ನುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದು, ನಂತರ ಊಟ ಮಾಡುವಂತೆ அவள் அதை என்ன செய்கிறாள்? பொறுக்கும்படியாய் வயலுக்கு போனாள். ಅದನ್ನು ಶೇಖರಿಸುವಂತೆ ಆಕೆಯು ಆ ಬಯಲಿಗೆ ಹೋಗುತ್ತಾಳೆ. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீதான் இந்த ரூத். ಆ ರೀತಿಯಾದಂತ ಸ್ತ್ರೀಯಳೇ ಈ ರೂತಳು. இவள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டதான பலன் என்ன தெரியுமா? ಆದರೆ ಈಕೆಯು ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಫಲ ಏನು ಗೊತ್ತಾ? அந்த ஐஸ்வர்யவனாகி இருந்த போவாஸ், ಆ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದಂತ ಬೋವಾಚನು இந்த ரூத்தை விவாகம் செய்து ಈ கொண்டார். ರೂತಳನ್ನು ವಿವಾಹ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஏழை பெண்ணாயிருந்த அந்த ரூத், ಆ ಬಡವ ಸ್ತ್ರೀಯಾಗಿದ್ದಂತ ರೂತಳು, அவள் போவாசை திருமணம் செய்து கொண்டு ಬೋವಾಚನನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡು அவள் பலனை பெற்றுக்கொண்டார். ನಂತರ ಫಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಳು. எனக்கு அன்பான சகோதர ನನಗೆ சகோதரிகளே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, நிச்சயமாய் உங்களுக்கு நீங்கள் செய்கிற செய்களுக்கு பலன் உண்டு. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ ಕೆಲಸಗಳಿಗೆ ಫಲ ಉಂಟು. தேவன் தக்க பலனை உங்களுக்கு ದೇವರು வைத்திருக்கிறார். ನಿಮಗೆ ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் கர்த்தரை உண்மையாய் தேடுகிறார்கள், ಯಾರು ನಿಜಸ್ಥರಾಗಿ ನಂಬಿಗಸ್ಥರಾಗಿ ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ, யார் மற்றவர்களுக்கு உண்மையாய் நன்மைகளை செய்கிறார்கள், ಯಾರು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಂತರಾಗಿರುತ್ತಾರೆ, யார் உண்மையாய் கர்த்தரை
சேவிக்கிறார்கள், ಯಾರು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಕರ್ತನನ್ನು ಸೇವಿಸುತ್ತಾರೆ, யார் யார் கர்த்தருடைய வசனங்களை கைக்கொண்டு நடக்கிறார்கள், ಯಾರು ಕರ್ತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುತ್ತಾರೆ, யார் யார் தானம் தர்மங்களை செய்கிறார்கள், ಯಾರು ದಾನ ಧರ್ಮಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೋ அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பலனை ಅವರುಗಳಿಗೆ வைத்திருக்கிறார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಫಲಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. Amen. ಆಮೆನ್. Hallelujah. மாத்திரமல்ல, நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தக்கதான பலனை தேவன் வைத்து ಅದಕ್ಕೆ ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಾವು ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅದಕ್ಕೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ದೇವರು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் ಪ್ರಕಟಣೆ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனத்தை வாசியுங்கள். நான் முடிக்க 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾವು ಮುಗಿಸೋಣ. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் ಪ್ರಕಟಣೆ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳಿರಿ. இதோ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியையின்படி அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவன் அவனுக்கு அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். கன்னட பாஷೆಯಲ್ಲಿ ಈಗೋ ಬೇಗನೆ ಬರುತ್ತೇನೆ, ನಾನು ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೆ ಅವನವನ ನಡತೆಯ ಪ್ರಕಾರ ಕೊಡತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಅದೇ. ஓ எனக்கு அன்பான சகோதரனே, ನನಗೆ சகோதரி, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಆ ಕೃತ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು தேவன் கொடுக்கும்படியாய் சீக்கிரத்திலே வருகிறார். ದೇವರು ಕೊಡುವಂತೆ ಅತಿ ಬೇಗನೆ ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ಓ ಯೇಸು ಬೇಗನೆ ಅತಿ ಬೇಗನೆ ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. உலகத்துல நடக்கிற சம்பவங்களை எல்லாம் நீங்கள் ಈ பாருங்கள். ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಸಂಗತಿಗಳನ್ನ ಗಮನಿಸಿ ನೋಡಿ, வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. அங்கே வேதத்துல இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರವಾದನ ವಾಕ್ಯಗಳು ಎಲ್ಲವೂ ಆಗ್ಲೇ ನೆರವೇರಾಗಿದೆ. நிறைவேற வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருடைய வருகை மாத்திரம். ನೆರವೇರಬೇಕಾದಂತ ಒಂದೇ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಅಂದ್ರೆ ಆತನ ಬರೋಣಕ್ಕೆ. கண்பான தேவ ஜனமே, ಓ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಚನರೇ, இயேசு வருகிறார், ಯೇಸು ಬರುತ್ತಾನೆ, இயேசு வருகிறார். ಯೇಸು ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்மை நாம் ஆராய்ந்து பாருங்கள். ನಮ್ಮನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿ, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து ನಮ್ಮ பாருங்கள். ಹೃದಯಗಳನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ, நம்முடைய கிரியைகளை பரிசீலித்து ನಮ್ಮ பாருங்கள். ಕೃತ್ಯಗಳನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய கிரியைகள் தேவனுடைய பார்வையிலே எப்படிப்பட்டதாக ನಮ್ಮ இருக்கிறது? ಕೃತ್ಯಗಳು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಹೇಗಿದೆ யோசித்து பாருங்கள். ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. நாம் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் ಇರುವ படியிடலாம். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಗೆ ಮೊಣಕಾಲು ಉರಿಯೋಣ. எல்லாரும் முழங்கால் படி, ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಮೊಣಕಾಲು ಉರಿಯೋಣ. எல்லாரும் முழங்கால் படி. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಮೊಣಕಾಲು ಉರಿಯೋಣ. தேவனுடைய பார்வையிலே ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ நீதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? ನೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವಿದ್ದೇವಾ? உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? ನಿಜಸ್ಥರಾಗಿ ಇದ್ದೇವಾ? கர்த்தரை அதிகமாய் தேடுகிறவர்களாய் ಕರ್ತನನ್ನು இருக்கிறோமா? ಅಧಿಕವಾಗಿ ಹುಡುಕುವವರಾಗಿದ್ದೇವಾ? மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಂತರಾಗಿದ್ದೇವಾ? வேத வசனங்களை கைக்கொண்டு அதன் பிரகாரமாய் நடக்கிறோமா? ಸತ್ಯವೇದವನ್ನು ಕೈಕೊಂಡು ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಂತವರಾಗಿದ್ದೇವಾ? மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்கிறவர்களாய் ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ இருக்கிறோமா? ದಾನ ಧರ್ಮಗಳನ್ನು ಮಾಡುವಂತರಾಗಿದ್ದೇವಾ? நம்மை நாம் ஆராய்ந்து பார். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நம்மை நாம் ஆராய்ந்து பார். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நீதியாய் வாழ நம்மை ஒப்புக்கொடு. ನೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. உண்மை உள்ளவர்களாய் வாழ நம்மை ஒப்புக்கொடு. ನಿಜಸ್ಥರಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ராஜாதி ராஜாவாய் இருக்கிற இயேசு வருகிறார். ರಾಜಾದಿ ರಾಜನಾಗಿರುವ ಯೇಸು ಬರುತ್ತಾನೆ. அவர் வரும் பொழுது நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொண்டு ಆತನು வருகிறார். ಬರುವಾಗ ನಮ್ಮ ಕೃತ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. கண்பான தேவச்சனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಚನರೇ, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವಾಗ அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாத ಆತನ ಮುಂದೆ ನಿಂತು ನಾಚಿಕೆಗೊಳ್ಳದಂತೆ நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. நாம் எல்லாரும் கண்களை மூடி ಎಲ್ಲರೂ ஜெபம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. வேதத்திலே ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ பிரசங்கி சொல்லுகிறார், ಪ್ರಸಂಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, மனுஷர்கள் படுகிற பிரயாசத்தினாலும் ಮನುಷ್ಯನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪಡುವಂತ ಎಲ್ಲಾ ಪ್ರಯಾಸಗಳಿಗಿಂತಲೂ அவனுக்கு பலன் என்ன? ಅವನಿಗೆ ಸಿಗುವಂತ ಲಾಭ ಏನು? பலனை தேவன் வைத்திரு. ಫಲವನ್ನು ಲಾಭವನ್ನು ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾನೆ. கண்களை மூடி ஜெபம். ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. தகப்பனே, நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பலனுக்காக ஸ்தோத்திரம். ತಂದೆಯೇ, ನೀನು ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿರುವಂತಹ ಫಲಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எங்களுடைய கிரியைகள் உம்முடைய பார்வையிலே
அருமையாய் இருப்பதாக. ನಮ್ಮ ಕೃತ್ಯಗಳು ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅದು ಬಹಳ ಸೌಂದರ್ಯವಾಗಿರಲಿ ಕರ್ತನೆ. நீர் வரும் பொழுது, ನೀನು ಬರುವಾಗ, உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கும் பொழுது, ನಿನ್ನ ಮುಂದೆಯಾಗಿ ಬಂದು ನಿಂತುಕೊಳ್ಳುವ, நாங்கள் வெட்கப்பட்டு போக கூடாது. ನಾವು ಆಶಾಭಂಗಕ್ಕೆ ಒಳಗಾಗಬಾರದು. சந்தோஷமாய் உம்மை நாங்கள் தரிசிக்க வேண்டும். ನಾವು ಸಂತೋಷವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ದರ್ಶಿಸಬೇಕು. தரிசித்து உம்முடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் ದರ್ಶಿಸಿ ನಿನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗಬೇಕು. எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ஆயத்தப்படுத்தி ನಮ್ಮನ್ನು ಪ್ರತಿದಿನ ಸಿದ್ಧತೆ ಮಾಡು ತಂದೆಯೇ. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தை ஒப்புக்கொண்டு ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ಒಂದೇ ನಮ್ಮ ಜೀವಮಾನಗಳಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ ಕರ್ತನೆ. எதற்காக நீர் எங்களை இந்த உலகத்திலே அழைத்தீரோ, ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕರೆದು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಿ, அதை நீர் நிறைவேற்றுவீராக. ಅದನ್ನು ನೆರವೇರಿಸು ತಂದೆ. இதோ இந்த நாளிலே, ಈಗೋ ಈ ದಿನದಲ್ಲಿ இந்த கொரோனா வைரஸின் மூலமாக ಕೊರೋನಾ ವೈರಸ್ಸಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ பாதிக்கப்பட்டவர்கள் அநேக மக்கள் இருக்கிறார்கள். ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟವರು ಅನೇಕ ಜನರು ಇದ್ದಾರೆ. அநேக மரணத்துக்கு நேராய் கடந்து ಅನೇಕ போயிருக்கிறார்கள். ಜನಾಂಗಗಳು ಮರಣಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள். ಲಕ್ಷಾಂತರ ಜನಾಂಗಗಳು ಅವರು ಪ್ರಾಣವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. தேசத்தின் மேலே உம்முடைய இரக்கம் உண்டாயிருப்பதாக. ದೇಶದ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕರುಣೆ ಉಂಟಾಗಿರಲಿ ಕರ್ತನೆ. தேசத்தின் மேலே உம்முடைய இரக்கம் உண்டாயிருப்பதாக. ದೇಶದ ಮೇಲೆ ನಿನ್ನ ದಯೆ ಉಂಟಾಗಲಿ உம்மை ಕರ್ತನೆ. நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ನಿನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ. எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று நீ சொன்னீர். ನನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಏನನ್ನು ಬೇಡಿಕೊಂಡ್ರು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೀರಿ. தேசத்திலே இந்த வைரஸத்திலிருந்து நீ விடுதலையை தருவீரா. ದೇಶದಲ್ಲಿ ಈ ವೈರಸ್ಸಿನ ನಿಮಿತ್ತ ಕರ್ತನೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡು ಕರ್ತನೆ. ஜனங்களுக்கு விடுதலையை தருவீரா. ಜನಾಂಗಗಳಿಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡು ರಾಜ. இம்மட்டிலும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಬಾ, ಇನ್ನು ಮುಂದೆ ಬರಬೇಡ ಎಂಬುದಾಗಿ தடை பண்ணி நிறுத்துவீரா. ತಡೆ ಮಾಡಿ ನಿಲ್ಲಿಸು ಕರ್ತನೆ. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೆಂಬ ಅಧಿಕಾರ இந்த ನಾಮದಲ್ಲಿ கொரோனா வைரஸை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಕರ್ತನೆ ನಾವು ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ இனி வருகிற நாட்களிலே ಬರುವಂತ ದಿವಸಗಳು அவைகள் யாவும் செயலிழந்து போவதாக. ಅವುಗಳೆಲ್ಲವೂ ಕೆಲಸವಿಲ್ಲದೆ ಹೋಗ್ಲಿ ಕರ್ತನೆ. பரிபூர்ணமாய் அழிந்து போவதாக. ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕರ್ತನೆ ಅಳಿದು ಹೋಗ್ಲಿ ಕರ್ತನೆ. ದೇವರೇ, ஜனங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகಲಿ. ಜನಾಂಗಗಳೊಳಗೆ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ. தேசத்திலே சமாதானம் உண்டாகಲಿ. ದೇಶಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ. ஓ ஆசீர்வதிப்பீராக. ಆಶೀರ್ವದಿಸು ಕರ್ತನೆ. ஆசீர்வதிப்பீராக. ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಕರ್ತನೆ. விசேஷமாய் உம்முடைய ஜனங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ವಿಶೇಷವಾಗಿ ನಿನ್ನ ಜನರಿಗಾಗಿ ஒவ்வொரு ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஊழியக்காரர்களையும் நீர் பாதுகாத்து ಪ್ರತಿಯೊಂದು ದೈವ ಸೇವಕರನ್ನು ಕರ್ತನೆ ஒவ்வொரு விசுவாசிகளையும் பாதுகாத்து ಪ್ರತಿಯೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಸಂರಕ್ಷಿಸಿ கிருபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் தாங்கி ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳಲಿ ಕರ್ತನೆ. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮಕ್ಕಳು விசேஷமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ವಿಶೇಷದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ಆಶೀರ್ವದಿಸಿ. கேட்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல ಕೇಳಿದಂತ ಸತ್ಯಾಂಶಗಳನ್ನು ಇತರರಿಗೆ ಸಾರಿ ಹೇಳುವಂತೆ ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய். ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ರಿ ಕರ್ತನೆ. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ನಿನ್ನ ಕರೆಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. உமக்கே மகிமை உண்டாகಲಿ. ನಿಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಸರ್ವನಿಗಳನ್ನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸು. ಆತನು ಮಾಡಿದ ಪ್ರಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮಾಡಿ கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ಕೊನೆಯ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿಯು, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಐಕ್ಯತೆಯು நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ನಮ್ಮೊಂದಿಗೂ ಎಲ್ಲಾ ಪರಿಶುದ್ಧವಂತರು அவர் வருகை மற்றும் ಆತನ ಬರೋಣದವರೆಗೆ என்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ಎಂದೆಂದಿಗೂ ತಂಗಿರಲಿ. ஒருவருக்கு ஒருவர், ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು, ஒருவேளை நாம் இல்லத்துல இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬಹುದು, வெட்கப்படாம ನಾಚಿಕೆ ಪಡದಂತೆ ஒருவருக்கு ஒருவர் நம்முடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿ ಎಂಬ ವಂದನೆಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳ. கர்த்தர் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ಕರ್ತನ ತಾನೇ ಬಹಳವಾಗಿ ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.